அவள் ஒரு கார் வச்சுருக்கா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ ஹாவ் எ காரா அல்லது ஷீ ஹேஸ் எ காரா? இதில் எது கரெக்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷீ ஹாவ் எ கார் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இது வந்து தப்பு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வைத்திருத்தல், நம்ம வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்ற மீனிங்கில் ஹாவ் அண்ட் ஹேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது அவள் ஒரு கார் வச்சுருக்கா அப்படின்னா ஷீ ஹாவ் யோர் கார் இப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் வைத்திருக்கேன், என்கிட்ட இருக்குது இப்படின்ற மீனிங்கில் ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ வி யூ தே இதெல்லாம் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்தால் நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹாவ் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து he, she, it, he, she, it இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் has யூஸ் பண்ணணும். ரைட், ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வர்ற சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போல் நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல have has மாற்றிப்போம். ரைட், அப்போது ஷீ வந்து இருக்கிறதுனால சப்ஜெக்ட் ஷீ வந்து இருக்கிறதுனால என்ன போடணும் அப்படின்னா ஹாவ் போடக்கூடாது. அப்போ என்ன போடணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்போது ஷீ இருக்கிறதுனால நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஷீ ஹேஸ் எ கார், அவள் ஒரு கார் வச்சுருக்கா. அதே நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் எப்படி சொல்லலாம்? நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் your car. நாங்கள் ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா we have a car. ரைட்டா? ராஜா ஒரு கார் வச்சுருக்கான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ராஜா. இந்த இடத்துல என்ன வரும்? ராஜா. அப்போ have வருமா has வருமா? ராஜான்றவன் யார்? he. அதனால் இந்த இடத்துல has தான் வரும். ராஜா has a car. ரைட், அப்போ இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் தந்தாப்புல நம்ம ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வைத்திருக்கிறேன் அல்லது இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சில டைமில் எனக்கு ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போது ஃபீவர் நமக்கு இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது அதையும் நம்ம ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எனக்கு ஃபீவர் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஐ தான். ரைட், அப்போது ஐ ஹாவ் ஃபீவர். ஐ ஹாவ் ஃபீவர், எனக்கு ஃபீவர் இருக்குது. அவளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா ஷீ வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஹாவ் வராது, ஹேஸ். ஷீ ஹேஸ் ஃபீவர். எனக்கு கோல்டு இருக்குது, ஐ ஹாவ் கோல்ட். அதாவது ஐ எம் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வைத்திருத்தல் அப்படின்ற மீனிங்கில் நீங்கள் பேசும்பொழுது ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐவியூ தே வந்தால் ஹாவ் போடணும், ஹீ ஷீட் வந்தால் ஹேஸ் போடணும். ரைட், இப்போது கான்செப்ட் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் சில சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே சம் நவுன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ரனவுனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வாய் விட்டு சத்தமாக புரிஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எ புக், நான் ஒரு புக் வச்சுருக்கேன் சொல்லும் போது ஃபீல் பண்ணி சொல்லணும். வி ஹாவ் எ புக், யூ ஹாவ் எ புக், தே ஹாவ் எ புக், ஹீ ஹேஸ் எ புக், ஷீ ஹேஸ் எ புக், இட் ஹேஸ் எ புக். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாய் விட்டு புரிஞ்சிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பைக், அதே போல் ஐ ஹாவ் அ பைக், வி ஹாவ் அ பைக். அதுபோல் எல்லா ப்ரனவுனுக்கும் புரிஞ்சிட்டு ஒவ்வொன்றும் சொல்லும் போது வாய் விட்டு லவுடாக சொல்லணும். தென் லேப்டாப், ஃபோன், கேமரா, இது மாதிரி நீங்கள் வேறு ஒரு பேர் கூட போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா லவுடாக சத்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு
தமிழில் சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். லேர்ன் பண்ணால் இங்கிலீஷ் பேச முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பேச முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஐடியாஸ்லாம் ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது பெர்மனெண்ட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகணும். அப்படி பெர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகுன்னா ரிப்பீட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது தான் அது ரிப்பீட்டேஷனாக மாறும். அந்த ரிப்பீட்டேஷன் தான் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள். நம்ம சேனலில் லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக் இந்த மெத்தடில் தான் நம்ம கற்றுக்குறோம். லேர்ன், தென் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்புறம் பேசுகிறோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஒரு கடை வைத்திருக்கின்றான். அவன் ஒரு கடை வச்சுருக்கான் அப்படின்றத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். இதை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லவுடாக சொல்லுங்கள். அவன் ஒரு கடை வச்சுருக்கான் அப்படின்றத. அதுக்கான சரியான சென்டென்ஸ், he has a shop. அப்போது அவன்னா he வரும், he வந்தால் has வரும். அப்போது he has a shop. இந்த இடத்துல வந்து ஏன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு ஏ யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு, அவள் 2 ஃபோன் வைத்திருக்கின்றாள். இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவகிட்ட 2 ஃபோன் இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான சரியான சென்டென்ஸ் வந்து she has 2 phones. நெக்ஸ்ட், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have 2 children. நெக்ஸ்ட், எனக்கு தலைவலி இருக்கிறது. எனக்கு தலைவலி இருக்குது, எனக்கு தலைவலிக்குது இப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போது தலைவலி இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்குன்னா ஐ வரும். ட்ரை பண்ணுங்கள். I have a headache. அவன் ஒரு வீடு வைத்திருக்கின்றான். அவங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம இயல்பாக சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has a house. நெக்ஸ்ட், என்னிடம் ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have an idea. அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது. அவங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has a good job. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a doubt. அவன் ஒரு நாய் வைத்திருக்கிறான். அவங்ககிட்ட ஒரு நாய் இருக்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has a dog. அவனிடம் ஒரு பந்து இருக்கின்றது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has a ball. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, bye. See you. Have a great day.